குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த கார் மோதிய விபத்தில் 40 அடி உயரத்திலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்டு இளைஞர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கேரள மாநிலம் காஞ்சனகுளம் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தினமும் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் நிறுவனத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வது வழக்கம். இது வந்து இன்று காலை தனது சகோதரியை அழைத்து மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய சகோதரியை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் மேம்பாலம் வழியாக வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் ஒன்று இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் 40 அடி உயரத்தில் உள்ள அந்த பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் அந்த இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு அந்தரத்தில் பறந்தபடி கீழே விழுந்தனர். இதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் மூலமாக இருவரையும் மீட்டு குளித்துறை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அவரது சகோதரி ரம்யா ஆசாரிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தின் போது எதிரே வந்த காரை ஓட்டி வந்த மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த விபின் என்பவரும் பலத்த காயமடைந்து குளித்துறை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்துக்கான முழுமையான காரணங்கள் தற்போது வரை தெரியவில்லை. அதாவது அந்த வாகனத்தில் ஏதேனும் பழுது ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது மது போதையில் அந்த வாகனத்தை ஓட்டி வந்தாரா என்பது கொண்ட காரணங்கள் தெரியாத நிலையில் மார்த்தாண்டம் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அதிகாலையில் அது அதிபயங்கர விபத்தாக மாறிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.